வெறும் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதே அந்த வாடகை தான். ரிப்பீட் வாடகை கேட்டாலே அந்த வாடகைக்கு போகலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக்ஸ். ஸோ கமெண்ட்டில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாடகை டீட்டெயில்ஸ் பற்றி போடுங்க ப்ரோ, வாடகை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, வாடகை எப்படி பேசுறது இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா லோடுக்கான ஒரே மாதிரியான வாடகை வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் ஏற்றுறீங்கன்னு வைங்களேன், வீட்டு சாமானை ஏற்றும் போது அது வந்து லைட் லோடு தான், ஆனால் வந்து ஹைட் வரும், சம்டைம்ஸ் வந்து டோர் ஓப்பன் வரும். இப்போ இந்த மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி வாடகை வரும். இல்லை மெட்டீரியல் வந்து உள்ளே இருக்குது, நம்ம பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மாதிரி வாடகை. சப்போஸ் வெயிட்டான மெட்டீரியல் ஏற்றுறீங்க, ஒரு 2 டன் 2.5 டன் ஏற்றுறோம், ஆனால் ஹைட்டு கிடையாது, டோர் ஓப்பன் கிடையாது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரியான வாடகை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் நம்ம வண்டியில் வந்து ஒரு லைட் லோடு இருக்குது, ஓகே, எந்த வெயிட்டும் கிடையாது, 1 டன்னுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து கிலோமீட்டருக்கு ஒரு 20 ரூபா கனெக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஓகே, அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே வந்து ஒரு 2.5 டன் இருக்குது வெயிட்டு, ஆனால் அப்பயும் நான் வந்து அதே 20 ரூபாய்க்கு தான் நான் ஓட்டுறன்னும் போது நீங்கள் வந்து வண்டியோட மைலேஜை பார்க்கணும். நீங்கள் 1 டன் எடுத்துகிட்டு போகும்போது வண்டி எவ்வளோ டீசல் பிடிக்கும், 2.5 டன் எடுத்துகிட்டு போகும்போது வண்டி எவ்வளோ டீசல் பிடிக்குன்றதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வாடகை வந்து பேசணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஹைட் லோடு வருது, டோர் ஓப்பன் வருதுன்னும் போது இப்போ ஒரு 10,000 ரூபா வாடகைன்னும் போது ஹைட்டு டோர் ஓப்பனுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எல்லோரும் 1000 ரூபாயிலேருந்து 1500 2000 வரலையும் வந்து கேட்பாங்க சின்ன வண்டிக்கு. நீங்கள் அதை வந்து கால்குலேட் பண்ணி கேட்டு வாங்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஸு, இப்போ வந்து ஒரு நம்ம இங்கே பாயிண்டில் இருக்கிறோம், ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து நம்ம தள்ளி போய் வந்து ஒரு லோடு ஏற்றுறோம் அப்படின்னும் போது அதையும் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு போகிற நம்மளோட டீசலு, டோல்கேட்டு அதை கால்குலேட் பண்ணி ஓகே இவ்வளோ வாடகை வந்தால் நம்மளுக்கு அக்செப்டு, ஓகே இந்த வாடகை வந்து எடுத்துகிட்டு போகலாம், வெயிட் வந்து ஒரு டன்னுக்குள்ளே இருக்குது, அப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாடகை வந்து பேசணும். மேக்ஸிமம் சின்ன வண்டி செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோமீட்டருக்கு 20 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? 20, 21, 22 இது வந்து சின்ன வண்டி செக்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. பெரிய வண்டி செக்மெண்ட்டுன்னும் போது இன்ட்ரா V70, படாதோஸ் i4 i5, அதுக்கப்புறத்தில் பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா 1.7 2.0 வீரோ, இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வண்டியோட ஒரு 1000 ரூபா 1500 ரூபா எக்ஸ்ட்ரா அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ வாடகை வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து வாடகை வந்து பேசணும். அப் அண்ட் டவுன் லோடு எடுக்கிறீங்கன்னா கிலோமீட்டருக்கு ஒரு 18 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கேட்டு வாடகை வந்து ஓட்டுங்க. ஏன்னா அப் அண்ட் டவுனில் நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபா போனாலும் ஒரு 10 ரூபா நிற்கும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணி ஓட்டுங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டன்னேஜ், அதாவது இந்த வாழைக்காய், காய்கறி இதெல்லாம் ஏற்றும் போது வாடகை வந்து கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி டைமிங் லோடாக இருந்தால் வாடகை வந்து சேர்த்து வாங்குங்க. இப்போது 10,000 இருக்குது டைமிங் லோடு அப்படின்னும் போது அது ஒரு 1000 500 என சேர்த்து வாங்கினீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் டைமிங் லோடில் மைலேஜ் வந்து பார்க்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு அழுத்திட்டு போவீங்க, அப்போ வந்து டீசல் வந்து எக்ஸ்ட்ரா தான் குடிக்கும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து வாடகை வந்து பேசிக்கோங்க. ஸோ எந்தெந்த ஊரில் எவ்வளோ வாடகை வந்து போடுறாங்க கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரலையுமே பார்த்தீங்கன்னா வாடகை வந்து இதுதான், இந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர் வாடகை உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் வந்து 8 ரூபா வெளியே போடுறாங்க. அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் போனால் 6,500 7 ரூபா, அதிகபட்சம் 8 ரூபா, இதுதான் வந்து ரேஞ்சு. இந்த மாதிரியான வாடகைலாம் மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க, ஓட்டாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து நல்ல வாடகை எடுத்து வெயிட் பண்ணினா கூட நல்ல வாடகை எடுத்து ஓட்டுங்க. வாடகையும் பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் இல்லை என்னால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், நான் டீசல் டோலுக்கு தான் இருந்தால் போதும்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் ஓட்டாதீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஓட்டுறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க, போக்கு வண்டி வாடகை, இந்த வண்டி வாடகையில் இப்படி போட்டு விட்டா இந்த வண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் அந்த தப்பை அந்த டிரைவர்ஸுமே பண்ணாதீங்க. ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணினா கூட நல்ல வாடகையாக எடுத்து ஓட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையை சந்திக்கிறதே பார்த்திங்கன்னா எல்லா டிரைவர்ஸுமே பார்த்திங்கன்னா வாடகை தான். ஒரு வாடகை கேட்டாலே அந்த வாடகைக்கு போகலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய ஆயிடுச்சு. அதாவது நான் உள்ளே வரும்போதே எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணி இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் வந்து கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு இந்த லைனுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டில் என்ன நடக்கும், என்னென்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராகி தான் நான் உள்ளே வந்தேன். சரிங்களா? இப்போவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டு நம்ம ஏதோ மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து
நிறைய டிரைவர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ புதுசாக வரவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் நிற்காத வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும், எனக்கு ஏதோ ஒரு வாடகை வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெறும் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதே அந்த வாடகை தான். ரிப்பீட்டடாக சொல்கிறேன், வாடகையை மட்டும் உடைக்கிறதுக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போது ஒரு ரெகுலராக ஒரு கம்பெனி லோடு இருக்குது, ஒரு நம்பிக்கையான டிரைவர் வந்து உங்கள்கிட்ட அந்த லோடை கொடுக்குறாரு அப்படின்னும் போது என்ன பண்ணிடுறீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக இருக்கவங்க கிராசிங் பண்ணாதீங்கன்னு சொல்லியே தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு ஒரு 1000 கம்மியாக கொடுங்கண்ணா, நான் அதை ரெகுலராக ஓட்டிக்கிறேன், நான் வந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறேன், எங்களுக்கு வந்து லோடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வாடகையை வந்து ஒரு 10,000 இருக்குன்னும் போது 10,000லேருந்து 9,000 வரும், 9,000லேருந்து 8,000 வரும், 8,000 7,000 வரும். அப்போ வந்து ஃபிக்ஸ்டு 7,000 இஷ்டமாக இருந்தால் போங்க. அந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நல்ல வாடகையாக வச்சுருந்தேன், இவங்க வந்து கிராஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ அந்த வாடகையே நான் வந்து எடுக்கிறது இல்லை இப்படின்லாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து நல்ல வாடகை எடுத்து ஓட்ட பாருங்கள். அது யாருடைய லோடையும் எடுக்க பார்க்காதீங்க, நல்ல வாடகையை மட்டுமே எடுத்து ஓட்ட பாருங்கள். உங்களுக்கு அதாவது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு இடத்துல போகிறீங்க, ஓகே இந்த வாடகை ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ், அதாவது என்னை விட அதிக அனுபவம் வாய்ந்த 10 வருஷம் 12 வருஷம் இந்த மாதிரி சின்ன வண்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்மளோட வீடியோஸ் எதுனா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை எதனா இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரும் ஒரு நெருக்கடியில் போயிட்டுருக்கிற இந்த வாடகை ஒரு பெரும் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் வந்து இந்த டீட்டெயில்ஸை நான் வந்து சொல்கிறேன். எதனா வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு எதனா வீடியோ மேக் பண்ணாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து புதுசாக நான் வந்து வண்டி எடுக்கிறேன், எந்த வண்டி எடுக்கலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து தரமான அப்டேட்டை நான் வந்து கொடுக்குறேன். இந்த வண்டி புது வண்டி இப்போ நியூவாக லான்ச் பண்ணதில் நிறைய வந்து குழப்பங்கள் இருக்குது, எந்த வண்டி எடுக்கிறதுன்னு சொல்லி அதை பற்றின தெளிவான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் போடுறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக பாருங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.